அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் விவகாரத்தில் இந்தியாவை விடுறதா இல்லை பாகிஸ்தான். அடுக்கடுக்கா குற்றச்சாட்டுக்களை வச்சுக்கிட்டே இருக்காங்க. பிரச்சனைக்கு தீர்வு காணாம குற்றம் சாட்டுறதுல மட்டுமே பிஸியா இருக்காங்க பாகிஸ்தான். இது எதனால? பலூச்சிஸ்தான்னு ஒரு தனிநாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டும் பாகிஸ்தான் அங்கு அரங்கேற்றக்கூடிய அந்த அராஜகங்களை தட்டி கேட்கணும்னு சொல்லிட்டு பல முறை ஐநா அலுவலகம் முன்பாகவே போராட்டங்கள் நடந்திருக்கு. ஐநாவிலையும் இது பற்றியெல்லாம் பேசியிருக்காங்க. இருந்தாலும் கூட இது பற்றி எந்த ஒரு பெரிய நாடுமே கண்டுக்கவே இல்லை. அமெரிக்கா இந்த விஷயத்தில் ஏன் மௌனமாக இருக்காங்க? இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் சம்பவத்தில் இறந்து போனவங்களுக்கு பாகிஸ்தான் துக்கம் அனுசரிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் பாகிஸ்தான் அரசியல்வாதிகள் நம்ம இந்தியாவை குற்றம் சாட்டுறதுல தான் பிஸியாக இருக்காங்க. இந்த நிலையில தான் பாகிஸ்தான் ராணுவம் தன்னோட பங்குக்கு நம்ம இந்தியா மேல குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பலூச்சிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானோட பிற இடங்கள்ல நடந்த பயங்கரவாத சம்பவத்துல ஈஸ்டர்ன் நெய்பருக்கு தொடர்பு இருக்கு. அவங்க தான் மெயின் ஸ்பான்சராகவே இதில் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவை மறைமுகமாக குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது இந்த ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் சம்பவத்துக்கு பின்னால இந்தியா இருக்கு, அந்த பயங்கரவாதிகளுக்கு ஆயுதம் கொடுத்து உதவி பண்ணியிருக்காங்க, இந்திய ஆயுதங்கள் அங்கு பயன்படுத்தப்பட்டன அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் ராணுவம் குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. ஆனால் இது தொடர்பான ஒரு ஸ்பெசிஃபிக் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே பாகிஸ்தான் வெளியிடவே இல்லை. இஸ்லாமாபாத்தில் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் இன்டர் சர்வீசஸ் லெப்டினன்ட் ஜெனரல் அகமது ஷெரீப் சௌத்ரி, பலூச்சிஸ்தானோட சீஃப் மினிஸ்டர் சர்ஃப்ராஸ் புக்டி ஆகியோர் செய்தியாளர்களை சந்திச்சு பேசினாங்க. அப்போதுதான் இந்த மாதிரியான விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இந்தியாவோட ரா அமைப்புக்கு இந்த மாதிரியான தாக்குதல்கள்ல தொடர்பு இருக்குதுன்னு, ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் விவகாரத்துல இந்தியாவுக்கு நேரடி பங்கு இருக்கு அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காங்க. குறிப்பா அகமது ஷெரீப் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆப்கானிஸ்தான் பகுதியை பயன்படுத்தி இந்தியா ஒரு ப்ராக்சி வாரையை மேற்கொண்டு வருது. சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் திட்டம், பெய்ஜிங்கோட அந்த பெல்ட் அண்ட் ரோட் திட்டத்தை எல்லாம் இந்தியா விரும்பவே இல்லை. எனவே தங்களுடைய காழ்ப்புணர்ச்சியை இந்த மாதிரி இந்தியா வெளிப்படுத்தி கொண்டிருக்கு அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. அந்த பலூச்சிஸ்தானுடைய சீஃப் மினிஸ்டர் சர்ஃப்ராஸ் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிஎல்ஏ அமைப்புக்கு இந்தியா தான் நிதி கொடுத்து உதவி பண்ணிக்கிட்டு இருக்கு. பலூச்சிஸ்தானுக்காக போராடக்கூடிய பலரும் இந்தியாவோடு தொடர்பில் இருக்காங்க, செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதற்கு நாம தகுந்த பதிலடி கொடுக்க வேண்டும் அப்படின்னுட்டு அவருடைய பங்குக்கு அவர் பேசியிருக்காரு. பாகிஸ்தான்ல இருக்கிற அரசியல் தலைகள் இந்தியா தான் இந்த சம்பவத்தை ஆள் வைத்து அரங்கேற்றி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி அங்கே பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த தாக்குதல் பற்றி பாகிஸ்தான் உளவுத்துறைக்கு இது பற்றி ஏன் ஒன்றுமே தெரியலை அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய அதிசயமாக இருக்கு. அப்படின்னா பாகிஸ்தான் உளவுத்துறை இந்த தாக்குதலை முன்கூட்டியே கணிக்கிறதுக்கு தவறிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வைக்கப்படுது. ஆனால் பாகிஸ்தான் உளவுத்துறையின் தோல்வி அப்படிங்கிறத அவங்க ஏற்றுக்கவே இல்லை. தற்போதைய சூழலில் இந்த ரயில் தாக்குதல் சம்பவத்தை பாகிஸ்தான் இரண்டு விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க. ஒன்று இந்தியா மீது பழி போடுறதுக்கு, மற்றொன்று அந்த பலூச்சிஸ்தானுக்காக போராடக்கூடிய குழுக்கள் மற்றும் மக்களை பயமுறுத்துறதுக்காகவும் அவங்கள பின்வாங்க செய்யறதுக்காகவும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதுதான் அவங்களுடைய நடவடிக்கைகள் தற்போது காட்டுது. பாகிஸ்தான் பிரதமர் தங்களோட இராணுவத்துக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரியான தாக்குதல்களை தடுக்கிறதுக்கு, பிரிவினைவாதிகளை ஒழிக்கிறதுக்கு இராணுவத்துக்கு தேவையானவற்றை நாங்கள் வழங்குவோம், எது வேண்டுமானாலும் நாங்கள் செய்வோம் அப்படின்னு பேசியிருக்காரு. இந்த நேரத்தில் நாம் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். ஒரு ரயில் தாக்கப்பட்டு சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கு, அதில் பலர் இறந்தும் போயிருக்காங்க. அப்படிங்கும்போது இது எவ்வளவு பெரிய விஷயம். ஆனால் வெஸ்டர்ன் மீடியா இது பற்றி வாயே திறக்கலை, எந்த ஒரு கேள்வியும் கேட்கல, இது பற்றி எந்த ஒரு டிபேட்டும் நடக்கலை. பலூச்சிஸ்தான் அப்படிங்கிற ஒன்றுக்காகத்தான் இப்படியெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரியும். இருந்தாலும் கூட யுஎன் இதை பற்றி பேசவே இல்லை. ஏன்னா இதற்கும் சில காரணங்கள் இருக்குது. பாகிஸ்தானுக்கு வெளிநாடுகளில் பல ஆயிரக்கணக்கான பலூச் மக்கள் வசிக்கிறாங்க. அவர்களில் பலரும் பலூச்சிஸ்தானுக்காக போராடக்கூடியவங்க. ஆனால் அவங்கள பேச விடாம பாகிஸ்தான் தடுத்துக்கிட்டு இருக்கு. எப்படின்னா அதற்கு இரண்டு உதாரணங்கள். கடந்த 2020ஆம் ஆண்டு கரிமா பலூச் அப்படிங்கிறவங்க கனடாவில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தாங்க. இவங்க பின்னர் பாகிஸ்தானியர் ஒருத்தரால தான் கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிறது பிறகு தெரிய வந்தது. அவங்க யாருன்னா பலூச்சிஸ்தானுக்காக, அந்த மக்களுக்காக பேசிட்டு இருந்தவங்க. அடுத்ததா பலூச்சிஸ்தானுக்காக பாகிஸ்தானை எதிர்த்த ஒருவர் ஸ்வீடன்ல மர்மமான முறையில குடும்பத்தோட இறந்து கிடந்தாரு. இதற்கு பின்பாகவும் பாகிஸ்தான் தான் இருக்கு அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரியும்.
இந்த நிலையில தான் பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா ஆதரவாக இருக்குது அப்படிங்கறது நாம் இங்கு தெரிஞ்சுக்கணும். அமெரிக்கா ஆப்கானிஸ்தானை ஆக்கிரமித்த போது அவங்களுக்கு அந்த நேரத்துல ஏர்பேசஸ் தேவைப்பட்டது. அப்படி அவங்க பயன்படுத்தின ஒரு ஏர்பேஸ் தான் பலோச்சிஸ்தான்ல இருக்கிற ஷம்ஷி ஏர்ஃபீல்டு. 2001ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு வரைக்கும் அமெரிக்கா இதை பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. அங்கிருந்து தான் பல கில்லர் ட்ரோன்களையும் கூட பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்ததா பலூச்சிஸ்தானோட குவெட்டாவில் அமைந்திருக்கக்கூடிய சமுகிலி ஏர்பேஸ், அதை பாகிஸ்தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அமெரிக்காவும் கூட தற்போது வரைக்கும் அந்த ஏர்பேஸை பயன்படுத்துறதா தகவல்கள் இருக்கு. எப்போவெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ அப்போதெல்லாம் நாங்கள் பயன்படுத்துவோம் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட் பாகிஸ்தான் மற்றும் அமெரிக்கா ஆகிய 2 நாடுகளிடையே போடப்பட்டிருக்கு. எனவே பலூச்சிஸ்தான் ராணுவ ரீதியா அமெரிக்காவுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது, ஆப்கானிஸ்தான்ல அவங்களோட நடவடிக்கைகளுக்காகத்தான் அமெரிக்க ராணுவத்துக்கு அந்த ராணுவ தளமா அப்படின்னா அது மட்டும் கிடையாது. ஈரானுக்கு செக் வைக்கிறதுக்கும் அந்த ஏர்பேஸ் அமெரிக்காவுக்கு உதவுது. நம்ம மேப்ல எடுத்துக்கிட்டோம்னா ஈரான், பலூச்சிஸ்தான் இந்த 2 நாடுகள் 1000 கிலோமீட்டருக்கும் அதிகமான மிக நீண்ட பார்டரை பகிர்ந்துக்குது. ஈரான் வாலாட்டினாங்க அப்படின்னா பலூச்சிஸ்தான்ல இருந்து அமெரிக்காவால அடிக்க முடியும். இதை 2006ஆம் ஆண்டு பாகிஸ்தானோட முன்னாள் ஆர்மி சீஃபே சொல்லியிருக்காரு. ஆக சீனா, பாகிஸ்தான் இந்த நாடுகளுக்கு பலூச்சிஸ்தான்ல இருக்கிற கனிம வளங்கள் தேவை. அமெரிக்காவுக்கு ராணுவ ரீதியா அந்த பலூச்சிஸ்தான் தேவைப்படுது. எனவேதான் ஐநாவில் முக்கியமான நாடுகளாக இருக்கக்கூடிய இவை அவங்களுக்காக வாய் திறக்காம இருக்கிறாங்க. பலூச்சிஸ்தான் விவகாரத்துல அமெரிக்கா, சீனா நாடுகள் எதையும் கண்டுக்காம இருக்கிறது இதனாலதான் அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. இந்த இடத்துல பாகிஸ்தான் கைப்பாவையா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இதனாலதான் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாம அண்டை நாடுகளை அரசியலுக்காக குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்காங்க பாகிஸ்தான். இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க.